இந்த நாளின் தியானத்திற்காக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 38, 39 வசனங்களை வாசிக்க விரும்புகின்றேன். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்கிறார். நாமோ கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். எபிரேய ஆக்கியோன் யூத மார்க்கத்தில் உள்ள மக்களுக்கு இயேசுதான் மேசியா என்பதை தெளிவுபடுத்தி எல்லா வேத ஆதாரங்களோடு கூட அவர் எப்படி சிறந்தவர், மோசேயை விட எப்படி சிறந்தவர், ஆரோனின் ஆசாரியத்துவத்தை விட எப்படி அவர் சிறந்த ஆசாரியர், பலிகளை விட அவர் எப்படி சிறந்தவர், தேவ தூதர்களை விட அவர் எப்படி சிறந்தவர், ஒரே பலியை செலுத்தி எப்படி நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் என்றெல்லாம் அங்கும் இங்குமாய் வேத வசனங்களை எடுத்து 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 நிரூபணம் செய்து கடைசியாக மிக முக்கியமான ஒரு காரியத்தை இந்த 10ஆம் அதிகாரத்திலே நாம் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். 10ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்கள் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். நாமோ கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கின்றோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, முழு உலகத்திலும் உள்ள தேவனுடைய சபைகள் வேகமாய் வளர்ந்து கொண்டு வருகிறது. முழு உலகத்திலும் ஆண்டவரை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள். கணக்கெடுப்பு ஒருவேளை நமக்கு சரியாய் காண்பிக்கவில்லை என்றாலும் ஆண்டவருடைய இரட்சிப்பின் சுவிசேஷம் முழு உலகத்திலும் பெருகி கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கு இணையாக ஆண்டவரை விட்டு தேவனுடைய பிள்ளைகளை பின்வாங்க பண்ணுகிற பல வல்லமைகளும் இந்த உலகத்தில் கிரியை செய்து கொண்டு தான் இருக்கிறது. ஆக்கியோன், எபிரேய நிருபத்தை எழுதின ஆக்கியோன் யார் என்று சரியாக தெரியவில்லை. ஆனால் அந்த ஆக்கியோன் எழுதுகிறார், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானாகில் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்று ஒரு எச்சரிப்பை சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அடுத்த அதிகாரம் முழுவதும் விசுவாச வீரர்களுடைய வாழ்க்கையை குறித்து பட்டியலிட்டு எப்படியெல்லாம் விசுவாசித்து ஜெயித்தார்கள், எப்படியெல்லாம் விசுவாசித்து சாட்சி பெற்றார்கள், எப்படியெல்லாம் விசுவாசத்திற்காக உபத்திரவங்களை அனுபவித்தார்கள் என்று அழகாக முற்பிதாக்கள் முதற்கொண்டு திருச்சபை, ஆதி திருச்சபை காலம் வரைக்கும் உள்ள எல்லாருடைய சாட்சிகளையும் அங்கு கோர்த்து மணி போல எடுத்து எழுதி வைத்திருக்கின்றார். நம்முடைய வாழ்வை தாக்க வருகின்ற பின்மாற்றத்தின் ஆவி என்ற ஒரு குறிப்பிட்ட தலைப்பை குறித்துத்தான் நான் உங்களோடு கூட பேச விரும்புகின்றேன். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள், சபை ஐக்கியத்தில் இருக்கிறீர்கள், வசனத்தை கேட்கிறீர்கள், ஜெபிக்கிறீர்கள், எல்லாம் செய்கிறீர்கள். ஆனால் சில ஓநாய்கள் உள்ளே வந்து மந்தையில் இருக்கிற ஆடுகளை திருடி கொண்டு செல்வது போல பிசாசானவன் லக்கு வைத்து சில விசுவாசிகளை விசுவாசத்தை விட்டு பின்வாங்குவதற்கு நடத்தி செல்லுகிறார். பொதுவாக விசுவாசிகள் எதினால் பின்வாங்கி போகிறார்கள் என்பதற்கு சில வேத ஆதாரங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். இந்த வசனம் சொல்லுகிறது, விசுவாசிக்காமல் பின்வாங்கி போனால் அவன் தூரமாய் போய்விடுவான் என்று. அப்படி என்றால் பின்மாற்றம் எப்பொழுது வருகிறது? விசுவாசத்தில் நிற்க முடியாத எல்லா நிலைமைகளையும் பின்மாற்றம் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்க ஜெபங்களுக்கு பதில் வரல, விசுவாசம் சொல்லுது கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஆண்டவர் பதில் தருவார். அவிசுவாசம் சொல்லுது இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியே, இன்னும் எதுக்கு வெயிட் பண்ற? அப்படியே சிலர் பின்வாங்கி போயிடுறாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டு சபைக்கு வருகிறார்கள், சபையிலே இணைகிறார்கள், வளருகிறார்கள். ஏதோ ஒரு அசம்பாவிதம் குடும்பத்தில் நடந்து விடுகிறது. உடனடியாய் பிசாசு சொல்லுகிறான், நீ விசுவாசம் விசுவாசம் சொன்னிய, உனக்கு ஏன் இது நடந்துச்சு என்று அவர்கள் இருதயத்தை தாக்கும் போது பின்வாங்கி போய் விடுகிறார்கள். அப்படி என்றால் விசுவாச வாழ்விலே சோதனைகள் வரும் பொழுது அநேகர் பின்வாங்கி போய் விடுகிறார்கள். இரண்டாவது, அதிக ஆசீர்வாதங்கள் அநேகரை பின்வாங்க வைத்து விடுகிறது. ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகின்றேன். உபாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி அவன் அநேகம் ஸ்திரீகளை படைக்க வேண்டாம், வெள்ளியும் பொன்னும் தனக்கு மிகுதியாய் பெருக பண்ணவும் வேண்டாம்.
இந்த வசனத்திலே 2 காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கின்றார். ஒரு ராஜா சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பொழுது அவனை பின்வாங்க பண்ணுகிற 2 காரியங்கள். ஒன்று அதிக பொன், அதிக வெள்ளி. 2வது அநேகம் ஸ்திரீகள். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அதிகமான ஆசீர்வாதங்கள் வரும் பொழுது சிலர் என்ன செய்து விடுகிறார்கள்? பின்வாங்கி போய் விடுகிறார்கள். தரித்திரமும் கடனும் இருக்கும் பொழுது ஆலயத்தில் வந்து ஆண்டவரை சேவிப்பார்கள், உண்மையாய் கொடுப்பார்கள். ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டு செல்வத்தை அள்ளி கொடுக்கும் பொழுது அநேகர் பின்வாங்கி போய் விடுகின்றார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு ராஜா சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது அதிக பொன் வெள்ளியை சேர்க்கக்கூடாது என்று சொல்லுகிறார். அநேகம் ஸ்திரீகளை படைக்க வேண்டாம். ஏன் தெரியுமா? அந்த ஸ்திரீகள் அவனை வலுவ செய்து விடுவார்கள் என்று. விசுவாசிகளின் வாழ்க்கையில் பின்மாற பண்ணுகிற ஒரு காரியம் அதிக ஆசீர்வாதம். 2வது காரியம் முறைகேடான உறவுகள். சில முறைகேடான உறவுகள் தான் அநேகரை பின்வாங்க வைத்து விடுகிறது. சகோதரன் என்று பழகுகிறார்கள், சகோதரி என்று பழகுகிறார்கள், தங்கை என்று சொல்லுகிறார்கள், அண்ணன் என்று சொல்லுகிறார்கள். முதலில் துவங்கும் பொழுது உறவுகள் அப்படித்தான் துவங்குகிறது. முறைகேடான அந்த உறவுகள் தவறுகளுக்கு நேராய் கொண்டு சென்று, அதிலும் விசேஷமாய் பாலியல் பாவங்களுக்கு நேராக கொண்டு சென்று விழ வைத்து விடுகின்றது. பின்மாற்றம் என்பது ஒரே நாளிலே வந்து விடாது. கொஞ்சம் கொஞ்சமாய் உள்ளே வந்து தவறு இல்லை என்று சொல்ல வைத்து வைத்து கடைசியில் கீழே விழ வைத்து விடும். சில வேளைகளில் அன்புக்கும் பாவத்துக்கும் இடையிலே ஒரே ஒரு சின்ன கோடு தான். அப்படி தாண்டினா அன்பு, இப்படி தாண்டினா பாவம். வாலிப பிள்ளைகளே, சகோதரன் என்று நேசிக்கிறேன், சகோதரி என்று நேசிக்கிறேன் என்று நீங்கள் எல்லாம் சொல்லலாம். ஒரு எல்லையை தாண்டுவீர்கள் என்றால் அது பாவமாய் போய்விடுகிறது. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், அதிக பொன் வெள்ளி வேண்டாம். அப்போ நமக்கு பணமே வேண்டாமா? பணம் வேணும். ஆனால் அந்த பணத்தை தேவன் கொடுக்கும்போதே ஒரு கிருபையை கேட்டு கொடுக்கணும். ஆண்டவரே, எவ்வளோ பணம் வந்தாலும் நான் உங்களை விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, தூரமாக போயிடக்கூடாது. அப்படி ஒரு கிருபையை மட்டும் நீங்கள் எனக்கு என்ன செய்யுங்க, தாங்கன்னு கேட்கணும். சரி, 3வதாக இந்த பணம் எப்படி பின்மாற்றத்திற்கு கொண்டு போகிறது என்று 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும், வாசியுங்கள் அந்த வசனத்தை. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து பணம் எல்லாவற்றுக்கும் உதவும், ஆனால் பண ஆசை உங்களை பின்மாற்றத்திற்கு நேராய் கொண்டு செல்லும். சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். வேதத்திலே பலரும் பண ஆசையினால் விழுந்தவர்கள். கேயாசி பண ஆசையினால் விழுந்தார். எலிசாவுக்கு அடுத்து அவர்தான் ஊழியக்காரராய் மாறி இருக்க வேண்டும். ஆனால் பண ஆசை வந்த பொழுது எஜமானையே காட்டி கொடுத்து எஜமானுக்கு கெட்ட பெயர் வர வைத்து பின்வாங்கி போய்விட்டார். யூதாஸ் பண ஆசையினால் விழுந்தான். உங்களுக்கு இன்னைக்கு இரவு ஒரு முக்கியமான செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். பணம் கூட 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 உங்கள் வாழ்க்கையில் கவனம் கூட வேண்டும். ஆண்டவர் எதற்காய் பணத்தை அதிகம் கொடுக்கிறார் தெரியுமா? உங்க கையில ரொம்ப கொடுத்தா நீங்க தேவ ராஜ்யத்தை கட்டுவீங்க என்ற ஒரு தரிசனத்தோடு தான் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனால் விசுவாசிகள் அநேகர் தங்களுக்கு செல்வங்கள் கூடும் பொழுது அது தேவனுக்காய் பயன்பட வேண்டும் என்று நினைக்காமல் தங்களுக்காகவே சேர்த்துக் கொள்கிறதுனால் பின்வாங்கி போய்விடுகிறார்கள். சரி, 4வது ஏன் பின்வாங்குகிறோம்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியினால் கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சரி சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். நல்லா கவனிங்க. 4வது பின்மாற்றத்துக்கு காரணம் சோதனைகள். நான் ஏற்கனவே சொன்னேன், விசுவாசத்திற்கு சோதனைகள் வரும் பொழுது நீங்க கொஞ்ச காலம் மட்டும் நிக்க கூடாது, நீங்க உறுதியா கடைசி வரைக்கும் நிற்கணும். இங்கே ஆண்டவர் ஓமையை சொல்லும் பொழுது சில விதை கற்பாறையிலே விழுந்தது என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் கற்பாறை ஏன் பலன் கொடுக்கவில்லை என்றால் உள்ளே வேர் கொள்ளவில்லை. நம்முடைய இருதயம் தேவ வசனத்தை கேட்டு 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 அந்த வசனம் உள்ள வேர் கொள்ளுவதற்கு இடம் கொடுக்கணும். விசேஷமாய் நல்ல ஞாபக சக்தி உள்ளவர்கள் அதிகமாய் வேத வசனங்களை மனப்பாடம் செய்ய வேண்டும். கல்லூரி நாட்களிலே
ஒரு இளைஞர் முகாமிலே போட்டி நடந்தது. அதில் யாக்கோபு நிருபமும் பேதுரு நிருபமும் படிக்க வேண்டும். மெடிக்கல் காலேஜில் படிக்கிறதுக்கே ரொம்ப படிக்கிறதுக்கு புஸ்தகங்கள் வால்யூம்ஸாக இருந்துச்சு. நான் அந்த காம்படிஷனில் கலந்து கொண்டேன். யாக்கோபு பேதுரு நிருபம் ஃபுல்லாக பை ஹார்ட் பண்ணோம். காம்படிஷனுக்கு போய் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போவும் யாக்கோபு நிருபத்தை திறந்தா முதல் வசனத்திலேருந்து கடைசி வசனம் வரைக்கும் சொல்லுவதற்குரிய ஞாபக சக்தி ஆண்டவர் வச்சுக்கிறார். யோசிச்சு பார்க்குறேன், பல சோதனை நேரங்களில் எனக்கு டக்குன்னு மைண்டில் ஆண்டவர் ஃப்ளாஷ் பண்ணி கொண்டு வருது எதுன்னா, நான் அன்னைக்கு படிச்சனே, மனசில் போட்டு வச்சனே அந்த வசனம் தான். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம், உங்களுக்கு 60 வயசு ஆனால் கூட பரவாயில்ல, வசனத்தை படித்து உள்ளே போட்டு அதை திரும்ப திரும்ப தியானிச்சு வேர்கொள்ளும்படி நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பின்வாங்கவே மாட்டீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5வதாக, இது சும்மா என் செய்திக்கு ஒரு சின்ன சுருக்கமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் தன் வழிகளிலேயும் நல்ல மனுஷனோ தன்னிலே தானும் திருப்தி அடைவான். பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் தன் வழிகளில் என்ன அடைஞ்சிருவானா? அப்போதும் நான் 10 வருஷமா ஆண்டரை சேவிக்கிறேன், நல்லா ஜோம் பண்றேன், நான் 1/2 மணி நேரம் ஜோம் பண்றேங்க, கர்த்தருக்கு ஒழுங்கா தசம பாகம்லாம் கொடுக்குறேன், ஏதோ ஞாயிற்றுக்கிழமை காலையில போறேன் ஆராதனைக்கு, இது போதுங்க. இப்படி ஒரு வாழ்க்கை இல்லை. ஒவ்வொரு நாளும் உங்க இருதயத்துல ஒரு தாகம் இருக்கணும். ஆண்டவரே இது போதாது, ஆண்டவரே இது பத்தாது, ஆண்டவரே ஆண்டவரே இது போதாது, ஆண்டவரே இன்னும் எனக்கு தாகத்தை கொடுங்க, ஆண்டவரே இன்னும் உங்களுக்கு வேலை செய்யணும், இன்னும் உங்களுக்கு ஊழியம் செய்யணும், இன்னும் உங்களுக்கு கொடுக்கணும், ஆண்டவரே இன்னும் ஜெபிக்கணும், ஆண்டவரே இன்னும் மக்காய் நான் ஊழியம் செய்யணும். தாகம் பெருகிட்டே இருக்கணும். ஆண்டவர் ஒரு விசுவாசியை எதை பார்த்து ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு நான் பல வசனங்களை சோதிச்சு பார்த்ததுல கடைசியா கண்டுபிடிச்ச ஒரு வசனம், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். ஒருத்தனுக்கு தாகம் இருந்தா கூட்டு வந்துருவார் ஆண்டவர். நீ வா, நீ தான் எனக்கு வேணும், உன் தாகம் தனியாத தாகமா இருக்கு பாரு, உன்னதான் எடுத்து பயன்படுத்துவேன். தாகம் உள்ள ஆத்மாவுக்கு 100 பேரை ஆண்டவர் கொடுத்தாலும் திருப்தி அடைய மாட்டாங்க, 500 பேரை கொடுத்தாலும் திருப்தி அடைய மாட்டாங்க, 1000 பேரை கொடுத்தாலும் திருப்தி அடைய மாட்டாங்க. இன்னும் வேணும் ஆண்டவரே, இன்னும் வேணும். சில வேளைகள்ல ஆவிக்குரிய பேராசை இருக்கணும். ஐயோ ஆண்டவரே நான் இன்னும் மேல வரணும், இன்னும் உங்களுக்காய் வாழணும். 5 காரியம் உங்களுக்கு சொன்னேன். இது மனிதர்களை பின்வாங்க வைக்கின்றது. சரி, வேதத்துல ஒரு சின்ன பகுதியை எடுத்து இன்னைக்கு நம்முடைய தியானத்துக்காக நம்ம படிக்க போறோம். விசுவாசத்துல நிற்காம பின்வாங்கி போன ஒரு 2 பேருடைய ஒரு சரித்திரம் சுருக்கமாய் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னோடு கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:13 சில வசனங்கள் வாசிக்கலாம். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாசித்துக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். ஆண்டவர் இயேசு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து விட்டார். அன்றைக்கு நடந்த ஒரு சம்பவத்தை தான் நம்ம இந்த வேத பகுதியிலே வாசிக்கிறோம். அது அன்னைக்கு தான் நடந்தது என்பதற்கு ஆதாரம் எதுன்னா முதல் வசனம். வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையினிடத்தில் வந்தார்கள். வசனம் சொல்லுது, 13ஆம் வசனம், அன்றைய தினமே அவர்களில் 2 பேர். இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். 2 சீஷர்களை குறித்து வேதம் சொல்லுது. இந்த 2 சீஷர்களுடைய பெயர் என்ன அப்படின்ட்டு 18ஆம் வசனம் சொல்லுது. இவங்க 11 சீஷர்களில் உள்ளவர்கள் அல்ல. இயேசு தெரிந்தெடுத்த 11 சீஷர்கள்ல இவங்க 2 பேர் கிடையாது. 18ஆம் வசனம் சொல்லுது, அவர்களில் ஒருவனாகிய கிளையோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக. அப்போ இந்த 2 பேர்ல ஒருத்தர் பேர் என்ன பேரு? கிளையோப்பா. இன்னொருத்தருடைய பேர் தெரியல. இவங்க 11 பேர்ல ஒருத்தர் கிடையாதுன்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னா 33ஆவது வசனம் வாசிங்க. அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும்
11 பேரும் அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்கையில் அப்படின்னு சொல்லுது. அப்ப இவங்க அந்த 11 பேருக்குள்ள உள்ள சீஷர்கள் இல்ல, இயேசுவை அநேக சீஷர்கள் பின்பற்றினாங்க. அவங்கள 2 பேர். இவர்கள் இயேசு உயிரோடு எழுந்த அன்று எருசலேமிலிருந்து எம்மாவு என்ற இடத்திற்கு போகிறார்கள். இதற்கு பல விளக்கம் கொடுப்பாங்க. நான் அந்த விளக்கெல்லாம் எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்ச விளக்கத்தை மட்டும் நான் சொல்றேன். இவங்க போகும் பொழுது மனசெல்லாம் ஒரு துக்கம். என்ன துக்கம்? இந்த இயேசு நம்மளை ரட்சிப்பாருன்னு நம்பி இருந்தோம், இந்த இயேசு ராஜாவா இருப்பாருன்னு நம்பி இருந்தோம். யூதர்கள் எல்லாருடைய நம்பிக்கையும் அதுதான். மேசியா வருவார், மேசியா வருவார், பூமியில ஆட்சியை அவர் ஸ்தாபிப்பார். இப்படிதான் யூதர்கள் நம்பினாங்க. ஆதியிலிருந்து அதைத்தான் எதிர்பார்த்தாங்க, மேசியா வருவார். தீர்க்கர்கள் எல்லாம் அதைத்தான் சொன்னாங்க. ஆகவே இயேசு வந்த பொழுது அவர் சாந்தமுள்ளவரும் தாழ்மை உள்ளவருமா வந்ததுனால அவர் யாருமே மேசியான்னு ஏற்றுக்கொள்ளல. ஏன்னா மேசியானா என்ன செய்வாரு? அவர் அரண்மனையில ராஜாவாய் பிறப்பார் என்றுதான் அவர்கள் எதிர்பார்த்தார்கள். இவங்க கூட 3.5 வருஷம் ஆண்டவர் இவர்களோடு கூட இருந்து எல்லா போதனைகள் எல்லாம் செஞ்சா கூட 11 சீஷர்களுக்கும் அந்த நம்பிக்கை வரல. இந்த சீஷர்களுக்கும் நம்பிக்கை இல்லை. போகும்போது என்ன பேசுறாங்க? 17ஆம் வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். 2 பேரும் எருசலேமிலிருந்து எம்மாவூருக்கு போறாங்க. போகும்போது துக்கமா போறாங்க. வசனம் சொல்லுது, இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஜீசஸ்க்கு 11 டிசைபிள்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஆனா அந்த 11 பேரால ரட்சிக்கப்பட்ட அந்த 11 பேரோடு கூட சீஷர்களான எல்லாருமே இயேசுவுக்கு முக்கியம். ஒரு ஆத்துமா தொலைந்து போவது இயேசுவுக்கு விருப்பம் கிடையாது. ரோமே சொன்னார், ஒருவனுக்கு 100 ஆடு இருந்துச்சு, 1 தொலைஞ்சு போனப்போ 99 ஆடுகளை விட்டுட்டு தொலைந்து போன அந்த ஒரு ஆட்டுக்கு பின்னாக என்ன செய்தாராம்? போனார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, திருச்சபையிலே ஒருவரை ஒருவர் நீங்கள் விசாரிக்க வேண்டும். யாராவது ஒருவர் 2 வாரம் வரலன்னா உடனே பாஸ்டர் போய் அவங்க வீட்டில் போய் விசாரிக்கணும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்களே போயிடணும் அவங்க வீட்டுக்கு. சிஸ்டர் ஏன் வரல போன வாரம்? அவங்க சொல்லுவாங்க, ஐயோ பிரதருக்கு சுகம் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டாரு. உடனே சபைக்கு அதை அறிவிக்கணும். நீங்கள் போய் ஜெபிக்கணும். 4 சகோதரிகளை கூட்டிகிட்டு போய் அந்த வீட்டில் போய் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கணும். அடுத்த வாரம் கண்டிப்பாக வாங்கன்னு சொல்லணும். இப்படி சபை சரீரத்தின் அவயவங்கள் ஒன்றோடு ஒன்று கரிசனை உள்ளதா இருக்கும்போது தான் பிசாசு பறிச்சுட்டு போக மாட்டான். ஆண்டவர் இவங்க ரொம்ப சாதாரணமானவர்கள்னா நினைக்கவே இல்லை. வசனம் சொல்லுது, இயேசு தாமே அவர்களோடு கூட நடந்து போனார். உயிரோடு எழுந்த ஆண்டவர் சாதாரண மக்கள் 2 பேருடைய விசுவாசம் தளரும் போது கூட நடக்கிறாராம். உங்க வாழ்க்கையில எத்தனையோ நேரங்கள் மனம் தளர்ந்து போனீங்க. அப்போ நீங்கள் நினச்சிங்க, நான் இவ்வளோலாம் ஆண்டவரை சேவிச்சேன், இவ்வளோலாம் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தேன், ஆண்டவர் எனக்கு இது செய்யலை, என் வீட்டில் நான் இவ்வளோ கஷ்டப்படும் போது ஆண்டவர் என் கஷ்டத்தை பார்க்கலன்னு சொல்லி எவ்வளோ நாள் அழுதிங்க. வசனம் சொல்லுது, இயேசு தாமே அவர்களுடனே கூட நடந்து போனார். மனம் சோர்ந்து வந்திருக்கிறீங்களா? மனம் உடஞ்சு வந்திருக்கிறீங்களா? இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்கிறேன். உங்கள் கஷ்ட நேரத்தில் இயேசு உங்கள் கூட தான் இருக்கிறார். அவர் எங்கேயும் போகலை. போன வாரம் உங்கள் வீட்டில் நடந்த சண்டையின் போது, உங்கள் வீட்டில் உங்களுக்கு கிடைத்த தூஷண வார்த்தைகள் எல்லாம் இயேசு கூட இருந்து கேட்டார். உங்கள் வேலை செய்கிற ஸ்தலங்களில் நீங்கள் அவமதிக்கப்படும் போது இயேசு கூடவே தான் நின்னார். அவர் உங்களை விட்டு விலகலை. ஆகவே நீங்கள் பின்வாங்கி போயிடாதீங்க, இயேசுவை விட்டு தூரமாக போயிடாதீங்க. அடுத்த வசனம் சொல்லுது 17, நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்ன அப்படின்னு கேட்கிறார். இயேசு நம்முடைய துக்கங்களை விசாரிக்கிறவர். சொல்லுங்க, எதை விசாரிக்கிறவர்? என் தந்தை மரித்த பொழுது எனக்கு மகா பெரிய துக்கம் உண்டாகிவிட்டது. என் குடும்பத்தில் 5 பேர், 4 பேருக்கு திருமணம் ஆயிடுச்சு, எனக்கு மட்டும் திருமணம் ஆகலை. மரித்த 3ஆவது நாள் உறவினர்கள் எல்லாரும் போயிட்டாங்க. நானும் என் தாயும் மட்டும் வீட்டிலே தனித்திருந்தோம். பெரிய ஒரு வீடு. அந்த தனிமை எங்கள் 2 பேரையும் மிக அதிகமாய் வாட்டியது. ஐயோ, என் துக்கத்தை சொல்லவே முடியவில்லை. இரவும் பகலும் அழுது கொண்டிருந்தேன். அநேகர் வந்து ஜெபித்து விட்டு போனார்கள், ஆனால் என் துக்கம் ஆறவே இல்லை. ஒரு நாள் வேதத்தை திறந்து 1 வாரம் கழிச்சு தான் பைபிள் வாசிக்கிறதுக்கே மனசு வந்துச்சு. ஏன்னா மனசு உடஞ்சு போயிருந்துச்சு. பைபிளை திறந்தா படிக்க மனசு வராது. அப்பா ஞாபகம் வந்துட்டே இருக்கும். இளவயது வாலிப நாள். ஒரு நாள் கண்களை திறந்து வேதத்தை நான் வாசித்த பொழுது
அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளை நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார் என்ற ஒரு வாசனத்தை பார்த்தேன். He is the father of fatherless and the defender of widows என்று அதில் எழுதியிருந்தது. ஐயோ, அந்த ஒரு வசனம் என் இருதயத்தின் அடித்தளத்தில் இருந்த துக்கத்தை பிடுங்கி தூர போட்டுச்சு. He is the father of fatherless. அவர்தான் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன். ஓ என்று அழுதேன். ஐயோ, நான் திக்கற்றவள் நினைச்சனே, எனக்கு தாய் மட்டும்தான் உண்டு, தகப்பன் இல்லைன்னு நினைச்சனே. ஆண்டவரே, நீங்க சொல்லிட்டீங்க, நீங்க தான் இனிமே எனக்கு அப்பா என்று சொல்லி. ஆகவே இனிமேல் நீர் எனக்கு தகப்பன், என் தேவைகள் அனைத்தையும் நீங்க தான் பார்த்துக்குவீங்க என்று சொல்லி அன்னைக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். இன்று திரும்பி பார்க்கிறேன், எத்தனையோ நலமான நிகழ்வுகள். இயேசு தகப்பனா இருந்து துக்கத்தை தூக்கி போட்டு ஆறுதலை கொடுக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் பின்வாங்கி போகக்கூடாது. இயேசு உங்கள் துக்க முகங்களை பார்க்கிறார். ஏன் அழுகிறாய்? நீ ஏன் கதறுகிறாய்? அன்றைக்கு ஒரு தாய் தன் வாலிப மகனை இழந்து போனாள். பாடை போகிறது வீதியிலே. எல்லாரும் சொன்னார்கள், தாயே அழாதே அழாதே என்று. ஆனால் எல்லாரும் சொன்னாலும் அவளுடைய அழுகை நிற்கவில்லை. இயேசு வந்தார், அழாதே என்று சொன்னார். அவ்வளவுதான், பாடையை தொட்டார், அவள் அழுகை நின்றது. உங்கள் துக்க முகங்களை துடைத்து விடுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உங்கள் கண்ணீரை துடைக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். பின்வாங்கி போய் விடாதிருங்கள். இந்த துக்கம் சில நாட்களுக்கு தான், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். மூன்றாவதாக இயேசுவினிடத்தில் சொன்ன ஒரு காரியம் 21வது வசனம். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். அவரே இஸ்ரவேலை மீட்டி ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இவங்க ஏன் எம்மாவுக்கு போனாங்க? அவர் எருசலேம்ல ராஜாவா ஆளுகை செய்வாரு, அவர் ஆட்சியில நம்ம ரொம்ப சந்தோஷமா இருப்போம்னு நினைச்சோம். ஆனா பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் அவரை பிடிச்சு கொலை செஞ்சுட்டாங்க, மறிச்சிட்டாரு. எங்களோட உள்ள ஸ்திரீகள் சொன்னாங்க, அவரை பார்த்தோன்னு சொன்னாங்க, அவர் உயிரோடு இருக்கிறார்னு சொன்னாங்க. வசனம் அப்படித்தான் சொல்லுது. அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவ தூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். ஆனா நாங்க பார்க்கல, அதனால எங்களால நம்ப முடியல அப்படின்னு சொன்னாங்க. நம்பிக்கை இழக்கும் போது இயேசுவை விட்டு தூரமாய் போகிறீர்களா? நம்பிக்கை, இயேசு ரட்சிப்பார் நம்பினேன், இயேசு ரட்சிக்கலையே. இயேசு உதவி செய்வார் நம்பினேன், இயேசு உதவி செய்யலையே. இனிமையா நான் ஜெபிக்கணும், இனிமையா நான் இயேசுவை சேவை இல்ல. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, உங்களுக்கு ஒரு மீட்பர் இருக்கிறார். வசனம் சொல்லுது, ஸ்திரீகள் வந்து சொன்னாங்களாம், அவர் உயிரோடு இருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. நம்பிக்கை இழக்கும் பொழுதெல்லாம் என்ன தெரியுமா நினைக்கணும்? என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் ரட்சகர் உயிரோடு இருக்கிறார். உலகமே அழிஞ்சு போனாலும் என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. 2015ஆம் ஆண்டு ஜூலை கடைசியில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி இங்கு கூட்டத்திற்கு நான் வந்திருந்தேன். அந்த கூட்டத்தை நான் முடிக்கிற அன்று என் தாய் மிகவும் சீரியஸாக இருக்கிறார்கள் என்ற செய்தி எனக்கு கிடைத்தது. நான் சென்னை போய் இறங்குகிறேன். உடனடியாக மதுரைக்கு கிளம்பி வாருங்கள், அம்மாவுடைய நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது என்று சொல்லி எனக்கு தொலைபேசி வந்தது. என் தாயின் சுகத்திற்காக நான் மிகவும் அதிகமாய் ஜெபித்து கொண்டிருந்த நாட்கள் அது. ஆனால் நான் வழியெல்லாம் போகும் பொழுது சத்துரு என்னிடத்தில் பேசினான். எவ்வளவு தைரியமாய் பேசினாய், விசுவாசத்தை பேசினாய், ஆண்டவருடைய வல்லமையை பேசினார், சுகம் அளிப்பார் என்று பேசினார். இதோ பார், உன் தாய் கவலைக்கிடமாய் கிடக்கிறார்கள், அவர்கள் மரித்து விடுவார்கள் என்றெல்லாம் அந்த வாகனத்தில் போகும்போது இரவிலே எனக்கு சாத்தான் என் உள்ளத்திலே அவிசுவாச விதைகளை விதைத்தான். ஆனால் ஆண்டவர் மிக நல்லவர், ஆண்டவர் மிக நல்லவர். ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வந்தது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், உன் தாய் மரித்தாலும் கூட உன் தாயை நான் என்னுடைய ராஜ்யத்தில் தான் சேர்த்துக் கொள்ள போகிறேன். ஏன்னா அவங்க ரொம்ப வெல் ப்ரிப்பேர்டா இருந்தாங்க கர்த்தரை சந்திக்கிறதுக்கு. அந்த நேரத்தில் இந்த எதிரான அம்புகளை என்ன வசனத்தை சொல்லி மேற்கொள்றதோ என்று நினைத்த பொழுது ஆண்டவர் கொடுத்த அந்த வசனம் தான் என்னை ஜெயிக்க வச்சது. ஹல்லேலூயா. விசுவாச பாதையில நீங்க எவ்வளவு உயரத்துல போனா கூட சில வேளைகள்ல ஆண்டவர் உயிரோட இல்லைங்கிற நினைக்கிற மாதிரி பிசாசு சோதனைகளை கொண்டு வருவான். ஆனால் நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கடைசியாக ஆண்டவர் அவர்களை சந்தித்த பொழுது பேசுகிற இன்னொரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 25வது வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி,
தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். ஆண்டவர் சொன்னார், கொஞ்சம் ஹாஷா கடிஞ்சுக்கிறார். எவ்வளவு சொன்னேன், 3.5 வருஷம் எவ்வளவு சொல்லி கொடுத்தேன். தீர்க்கதரிசிகள்லாம் என்னை குறித்து என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா? இவ்வளோ சொல்லி கூட நீங்க ஏன் கேட்கல, ஏன் விசுவாசிக்கல அப்படின்னு கடிந்து கொள்ளுகிறார். சில வேளைகள் நீங்கள் பின்மாற்றத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் தடவி தடவி ஆறுதல் படுத்துவார் நினைக்க கூடாது. சில கடினமான வார்த்தைகள் வேத வசனத்திலிருந்து வரும். உடனே ஐயோ ஆண்டவர் இப்படி சொல்றாரே அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. உடனே அந்த வசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த வசனத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் இருதயத்தை மாற்றுவார். அப்போ இயேசு அவர்களோடு கூட நடந்து போகையில் திடீரென்று அப்புறம் போகிறவர் போல் காண்பிக்கிறார். சீஷர்கள் சொல்றாங்க, ஐயா வாங்க ராத்திரி எங்களோட கூட வந்து தங்கி இருங்க என்று அழைக்கிறார்கள். இயேசு போகிறார், அப்பத்தை பிட்கிறார், அவர்கள் கண்கள் திறக்கப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. திரும்ப வாசிக்கலாம் 32வது வசனம். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லி பின்மாற்றத்தில் இருந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ட்ரீட்மெண்ட் என்ன கொடுத்தாராம், வேத வாக்கியங்களை விளங்க காட்டினாராம். அப்போ இருதயம் பின்மாறக்கூடாதுன்னா நீங்க என்ன செய்யணும்? வேத வாக்கியங்களை உட்கார்ந்து 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 பகுத்து 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 படிக்கணும். சங்கீதத்தை படிக்கணும், நீதிமொழிகளை படிக்கணும். சிலர் சங்கீதத்தையே படிச்சுட்டு இருப்பாங்க. சிலர் என்னைக்கு கேட்டாலும் 91 சங்கீதம் தான் படித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் எப்போ கேட்டாலும் 23 சங்கீதம் படிச்சு. அப்படி இல்லை, பைபிளை பகுத்து 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 படிக்கணும். இதே அதிகாரத்தில் இன்னொரு வசனம் வாசிங்க, 44. அவர்களை நோக்கி மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியது என்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். ஆண்டவர் அவங்கள உட்கார வச்சு அப்பத்தை பிட்டுட்டு சில காரியங்களை கற்றுக் கொடுத்தார். என்ன கற்றுக் கொடுத்தார்? தன்னை குறித்து மோசேயின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் தீர்க்க தரிசன புத்தகங்களிலும் என்ன எழுதி இருக்குது என்பதை கற்றுக் கொடுத்தார். எதை குறித்து கற்றுக் கொடுத்தார் சொல்லுங்க? மோசேயின் ஆகமம், 2வது சங்கீத புஸ்தகம், 3வது சரி இயேசுவை பத்தி பழைய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். சங்கீத 22, ஆதியாகமம், சரி நீங்க சொல்லாதீங்க, வேற யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயால சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் ஆண்டவர் இயேசுவை குறித்து எல்லா புத்தகத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இங்க பின்மாறி போறாங்கல்ல, அவங்க ஏன் பின்மாறி போனாங்கன்னா, மேசியா வருவாரு நம்பணும், அவர் வந்தாரு ஆனா உயிரோடு எழுந்து போயிட்டாருங்கிறாங்க, அவர் இனிமே ஆட்சி செய்ய மாட்டாரு. ஒரு அவிசுவாசம், இவர் மேசியா இல்ல அப்படிங்கிற ஒரு சந்தேகம், இதையெல்லாம் கிளியர் பண்ணார் ஆண்டவர். எப்படி கிளியர் பண்ணாராம்? ஆகமங்கள் 5ல இருந்து தன்னை குறித்து சொன்னாராம். சங்கீத புஸ்தகத்துல தன்னை குறித்து என்னெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாராம். அதே போல தீர்க்க தரிசன புஸ்தகத்துல தன்னை குறித்து சொன்னதை உடனே இருதயமெல்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு? கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது. இன்று உங்களுக்கு இருக்கிற கொஞ்ச நேரத்துல சுருக்கமா 5 ஆகமங்கள்லையும் சங்கீத புஸ்தகத்திலையும் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலையும் இயேசுவை குறித்து என்னெல்லாம் சொல்லியிருக்குதுங்கிறத சுருக்கமா சொல்லித்தர விரும்புகிறேன். நீங்க இதை படிக்கும்போது என் ஆண்டவர் தற்செயலாய் தோன்றின அவதாரம் அல்ல, அவர் பிதாவினால் முன்குறிக்கப்பட்டவர் என்பதை அறிவீர்கள். நீங்கள் இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது என் ஆண்டவர் ஏதோ திடீரென்று தோன்றிய தெய்வம் அல்ல, அவர் அழியாத தன்மையுடையவர், நித்திய வாழ்வை தருகிறவர் என்று நம்புவீர்கள். இதை படிக்கும் பொழுது என் பிதா அவர் பல 100 வருஷங்களுக்கு முன்பதாகவே
என் ஆண்டவர் எப்படி இருப்பார் என்பதை எழுதி வைத்தார். ஆகவே இயேசு முன்னறிவிக்கப்பட்டவர், முன்னுரைக்கப்பட்டவர். அவர் வரப்போகிறேன் என்று சொன்னாரே, அதெல்லாம் உண்மை என்று உங்கள் இருதயம் வசனத்தில் வேரூன்றி இன்னும் ஆண்டவரை பற்றி கொள்ளும். ஹல்லேலூயா. வேகமாய் நான் சொல்லுகிற வசனங்களை எல்லாம் நீங்கள் எடுத்து வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசியுங்கள். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். ஃபர்ஸ்ட் பிராமிஸ் எப்போ? ஏதேன்ல, ஆதியில, மோசேயின் பிரமாணத்துல சொல்லிட்டாரு, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். ஃபர்ஸ்ட் பிராமிஸே பிராமிஸ் ஆஃப் விக்டரி. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எந்த பிசாசின் கிரியைகள் இருந்தாலும் இந்த வசனத்தை நீங்க விசுவாசிக்கணும். என் ஆண்டவர் பிசாசின் தலையை நசுக்குவார். பைபிளை படிக்க படிக்க ஃபெய்த்தை கூட்டிக்கணும். என் ஆண்டவர் தலையை நசுக்குவார், ஜெயத்தை கொடுப்பார். இன்னைக்கு என்ன பிரச்சனையோட கூட வந்தீங்க, இன்னைக்கு போகும்போதே சொல்லிட்டு போகணும், என் ஆண்டவர் பிசாசின் தலையை நசுக்கிட்டாரு, பிசாசே நீ ஜெயிக்க முடியாது. இதுதான் கொழுந்து விட்டு எரிகிற அனுபவம். நம்பர் 2, ஆதியாகமம் 12:3 வசனத்தை வாசியுங்கள். இன்னொருவர் 22:18 வசனத்தை வாசியுங்கள். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சகிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அது என்ன? ஆபிரகாமுக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாமின் சந்ததியாகி இயேசு வருவார். அந்த இயேசுவின் மேல் ஆபிரகாமை போல விசுவாசம் வைக்கும்போது எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவோம். இயேசு எந்த சந்ததியில் வருவாராம்? ஆபிரகாமின் சந்ததியில். ஆதியாகமம் 22:18 அதைத்தான் சொல்லுது. இப்போ ஆதியாகமம் 49:10 வாசிங்க. சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை. எந்த கோத்திரத்துல வருவார் இயேசு? சொல்லுங்க, எந்த கோத்திரம்? சத்தமா சொல்லுங்க. இயேசு தற்செயலாய் பிறந்தவரா? திடீரென்று தோன்றின அவதாரமா? மனுஷர்களின் கற்பனையா? நிச்சயமா இல்லை. அவர் ஆதியிலே ஆதாம் ஏவாள் உண்டாக்கப்பட்ட பொழுதே அவர் வாக்கு பண்ணப்பட்டவர். ஆபிரகாம் விசுவாசத்தில் அடியெடுத்து வைக்கும் போது, ஆபிரகாமே உன் சந்ததியில மேசியா வருவார் என்று தேவன் வாக்கு பண்ணினார். ஆபிரகாமின் சந்ததியில யூதா என்ற கோத்திரத்திலே அவர் வருவார் என்பது தேவனுடைய வார்த்தை. யூதர்கள் இதை நம்பினார்கள், இதை எதிர்பார்த்தார்கள். செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவது இல்லைன்னு நினைச்ச உடனே அவங்க நினைச்சுக்கிட்டாங்க அரண்மனையில உட்கார்ந்து சிங்காசனத்துல ராஜா மாதிரி ஆட்சி செய்வார்னு. ஆனா இயேசு வரும்போது சொன்னார், என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல, என் ராஜ்யம் அவ்வுலகத்திற்குரியது. நான் இங்க ராஜாவா உட்கார மாட்டேன், அங்கதான் ராஜாவா உட்காருவேன். உங்க வாழ்க்கையில இந்த பூமியில சில மேன்மைகள் கிடைக்கலாம், ஆனா உங்க ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல, நம்ம ராஜ்யம் அந்த உலகத்திற்குரியது. ஹல்லேலூயா. ஏன் பரலோகத்திற்காய் ஓடுகிறோம்? நம்முடைய ராஜா அங்கிருக்கிறார். ஏன் பரலோகத்திற்காய் உழைக்கிறோம்? நம்முடைய ராஜ்யம் அங்கே இருக்கிறது. செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை. யூதா கோத்திரத்தில் வருவாராம். சரி, இவர் ஜனங்களை விடுதலை செய்கிறவராய் வருவார் என்று யாத்திராகம புத்தகம் சொல்லுகிறது. யாத்திராகமம் 12:13 வாசியுங்கள். இன்னொருவர் 23வது வசனத்தை வாசியுங்கள். யாத்திராகமம் 12:13. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமா இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். ஆண்டவர் சொன்னாரு, பஸ்கா ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுங்க, அடிங்க, இரத்தத்தை வாசல்ல பூசுங்க, அந்த இரத்தத்தை கண்டு கடந்து போவேன். பாஸ் ஓவர் என்றால் கடந்து போவேன் என்று அர்த்தம். யார் யார் வீட்டில் ரத்தம் பூசப்படுதோ அந்த ரத்தத்தை கண்டு சங்கார தூதன் கடந்து போவாராம். இன்னைக்கு உங்களுக்கு ரட்சிப்பு எதன் மூலமா வருது தெரியுமா? சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம். இது எப்ப சொல்லப்பட்டது? மோசேயின் பிரமாணத்துல. இன்னைக்கு உலகம் கேட்கலாம், அது என்ன இயேசுடைய ரத்தம்? மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. நம்ம ரத்தம் சிந்தப்பட வேண்டிய இடத்துல அவர் ரத்தம் சிந்தப்பட்டது. அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி எதற்கு அடையாளம்? கிறிஸ்துவுக்கு அடையாளம். நிச்சயமா சொல்றேன், எம்மா ஒரு சீஷர்கள்ட்ட இதெல்லாம் சொல்லியிருப்பார் ஆண்டவர். நான் பஸ்கா பலியாய் வந்தேன், ரத்தம் சிந்த வந்தேன், சிலுவையில் ஆகவே தான் ரத்தம் சிந்தினேன் என்று நிச்சயமாய் சொல்லியிருப்பார். வாசிக்கலாம். லேவியராகமத்திலே, லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே போக்காடு என்று ஒரு ஆட்டை குறித்து சொல்லியிருக்கிறது. 16:10.
போக்காடாக விடப்பட சீட்டு விழுந்த வெள்ளாட்டுக்கடாவை அதை கொண்டு பாவ நிவிர்த்தி உண்டாக்கவும் அதை போக்காடாக வனாந்தரத்திலே போக விடவும் கர்த்தருடைய சந்நிதியில் உயிரோட நிறுத்தி, பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படி தன்னுடைய பாவ நிவாரணத்துக்கான காளையை கொண்டு வந்து அதை கொன்று. சரி, 2 ஆடு தெரிந்தெடுக்கணும். ஒரு ஆட்டுக்கு பேரு போக்காடாம். என்ன ஆடு? ஸ்கேப் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஆடு? அதாவது அது தப்பே செஞ்சிருக்காது. இந்த வார்த்தைக்கு மூல பதம் என்னன்னா, தப்பே செய்யாத ஒரு நபர் மேல் தவறுகளை சுமத்துதல் என்கிற அர்த்தம். ஆண்டவர் இயேசு தவறே செய்யாதவர். ஆனால் அடையாளமாக 2 ஆட்டை பிடிச்சிட்டு ஒரு ஆட்டை பலி செலுத்தணும், ஒரு ஆட்டை போக்காடுன்னு சொல்லி அது தலை மேல ஆசாரியன் கையை வைக்கணுமா. 2 ஆட்டை நிறுத்தியிருப்பாங்களாம். நிறுத்தியிருக்கும் போது ஆசாரியனுடைய கையிலே 2 நாணயங்கள் இருக்கும். அதிலே ஒரு நாணயத்திற்கு வலதுபுறம் என்றும் ஒரு நாணயத்திற்கு இடதுபுறம் என்று பெயர் வச்சு ஒரு பைக்குள்ள போட்டுருவாங்க. ஆசாரியன் கண்களை மூடி அந்த பைக்குள்ள இருந்து 2 நாணயங்களை குலுக்கிட்டு எந்த நாணயத்தை வலது கையில் எடுக்கிறாரோ அந்த ஆடு போக்காடாக மாறணும். சரியா? ஒரு ஆடை பலி செலுத்திடுவாங்க. போக்காடு தலை மேல கை வச்சு இந்த ஆட்டின் மேல் எல்லா இஸ்ரவேலர்களின் பாவத்தை சுமத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டை வனாந்தரத்துல அனுப்பிடுவாங்களாம். இயேசு போக்காடாக வந்தார். ஏன் தெரியுமா? பாவமே செய்யாத அவர் எல்லாருடைய பாவங்களையும் தன்மேல் சுமந்து கொண்ட போக்காடு. சொல்லுங்க, பலியாக வந்த செம்மறி. சொல்லுங்க, பலியாக வந்த செம்மறி பாவங்களை எல்லாம் தலைமேல் சுமந்து கொண்ட போக்காடு. உங்களுக்காக ஒருவர் பலியானார், உங்களுக்காய் ஒருவர் ரத்தம் சிந்தினார். இயேசு அதை விளக்கி சொல்றாரு, சீஷர்களே, யாத்திராகமத்துல என்னை பத்தி இப்படி சொல்லியிருக்குது, லேவியராகமத்துல என்னை பத்தி இப்படி சொல்லியிருக்குது. எண்ணாகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 7-9 வரைக்கும் வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது. சொல்லுங்க, அந்த சர்ப்பத்தை நோக்கி பார்க்கிறவன் பிழைப்பான். சர்ப்பத்தால் கடிக்கப்பட்டவர்கள் உயர்த்தப்பட்ட சர்ப்பத்தை நோக்கி பார்க்கணுமா. ஏன்னா நல்லா கவனிங்க, ஒருத்தன் பாம்பு கடிச்சு கீழே விழுந்துட்டான்னு வச்சுக்கோங்க. எத்தனை பேர் யாராவது பாம்பு கடிச்சவங்களை பார்த்துருக்கிறீங்க? மருத்துவமனையில் பணி செய்யும் போது ராத்திரி நேரத்தில் தூக்கிட்டு ஓடி வருவாங்க. ஸ்னேக் பைட் கேஸ், முகமெல்லாம் நீல மரமாக மாறி போயிருக்கும். அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. சிலருடைய ஒவ்வொரு அவயவமும் ஹார்ட், லங்ஸ், பிளட் எல்லாமே பாய்சன் ஆகிருக்கும். அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. கண்ணை மட்டும்தான் சிலர் பார்ப்பாங்க, கையசைக்க முடியாது, கால் அசைக்க முடியாது. பாவம் என்பது விஷத்துக்கு ஒப்பானது. இந்த உலகத்துல எந்த பாவையும் பார்த்து மனம் திரும்ப மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லாதீங்க. அவன் மனம் திரும்ப முடியாது. அவனுக்குள் கிறிஸ்து கிரியை செய்யணும். ஆனா அவன் ஒண்ணு செய்யலாம், நோக்கி பார்க்கணுமா. இதன் அர்த்தம் என்ன? எந்த கிரியைகளினாலும் அல்ல, ஜஸ்ட் பை ஃபெய்த் நீங்க விசுவாசிகளா மாறுறீங்க. அதான் அர்த்தம். சிலுவையில் தொங்குகிற இயேசுவை நோக்கி பார்த்தா போதும். சிலர் நம்புறாங்க, 1000 ஆடு பலி செலுத்தினா பாவம் போயிரும், 1000 பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்தால் பாவம் போயிரும், பாலாபிஷேகம் செய்தால் போயிரும், என்னெல்லாமோ நினைக்கிறாங்க. அது அவருடைய நம்பிக்கை. ஆனால் வேதம் சொல்லுது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். உயர்த்தப்பட்ட சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவங்க எல்லாம் பிழைச்சாங்க. இயேசுவை சிலுவையில் நோக்கி பார்த்து, நீர் எனக்காக மரித்தீர், எனக்காக ஜீவனை கொடுத்தீர், நான் உம்மை நம்புகிறேன், எனக்கு பாவ நிவர்த்தி நீர் செய்தீர் என்று யார் நம்புறாங்களோ அவங்களுக்கு ரட்சிப்பு இலவசமா கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமத்தில் இன்னொரு வசனமும் சொல்லுது, அடிக்கப்பட்ட கன்மலை என்று. குறிச்சுமத்து கொள்ளுங்க, எண்ணாகமம் 20:11. சரி, உபாகமத்துல கிறிஸ்துவ பத்தி என்ன சொல்லுது? 18ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். மோசேட்ட ஆண்டவர் சொல்றாரு, மோசே, ஒரு தீர்க்கதரிசியை எழுப்புவேன், உன்ன மாதிரியே அவர் இருப்பார். அவர் சாந்த குணமுள்ளவராய் இருப்பார், அவர் சுத்தமுள்ளவராய் இருப்பார், அவர் உண்மையுள்ளவராய் இருப்பார். அவர் சத்தத்தை யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவங்க எல்லாம் பிழைப்பாங்கப்பா. மோசேக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பாருங்க. ஒரு மேசியா வருவார், என்ன மாதிரி இருப்பார். தேவனே, எவ்வளவு பெரிய மேன்மை எனக்கு கொடுத்துட்டீங்க. மோசையை போல ஒரு தீர்க்கதரிசி தான் இயேசு. இஸ்ரவேலர்கள் யாரை நம்பினாங்கன்னா மோசே, அவர் தான் கிரேட் லீடர், கிரேட் ப்ராஃபட்.
ஆனா மோசேயை விட சிறந்தவர் ஒரு வருவார் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஜீசஸ் அதெல்லாம் விளக்கி காட்டுறாரு. நான் மோசேயை போன்ற ஒரு தீர்க்கதரிசி, என்னை பிதா மேசியாவாக அனுப்புறார். இந்த வசனங்களை சொல்ல 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 சீஷனுடைய இருதயத்திலிருந்து அவிசுவாசம்லாம் விலகி போயிடுச்சு. அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனமும் 7ஆம் அதிகாரம் 37வது வசனமும் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர்கள் அன்றைக்கு இருந்த யூதர்களுக்கு பிரசங்கம் பண்ணும்போது இந்த வசனத்தை சொல்லி பிரசங்கம் பண்றாங்க. மோசே மாதிரி ஒரு தீர்க்கதரிசி எழுப்பேன்னு சொன்னார்ல, அவர் இவர்தான், அவர் இவர்தான். ஹல்லேலூயா. இயேசுவை குறித்து எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? 5 ஆகமங்கள்ல. சொல்லுங்க, இயேசுவை குறித்து எங்க சொல்லப்பட்டிருக்குது? யாராவது உங்களோட ஏசு என்னங்க இவரை மாதிரி ஒருத்தர் அவதாரம் தானாங்க அப்படிலாம் சொன்னா கூப்பிட்டு உட்கார வச்சு, ஏசு திடீர்னு தோன்றின அவதாரம் கிடையாது. அவர் பிறக்கிறதுக்கு இத்தனை வருஷம் முன்னாடியே தேவன் எழுதி வச்சுட்டாரு. உலகத்துக்கு மீட்பு அவர் தான். அவர் எப்படி மரிப்பார்னு எழுதினாரு, எப்படி ரத்தத்தினால மீட்பை உண்டு பண்ணுவார்னு எழுதினாரு. சும்மா வரலங்க எங்க இயேசு. பிதா முன்னறிவித்தவர், பிதாவால சொல்லப்பட்டவர், அவர் குறிப்பிட்ட காலத்திலே வந்தார், ரட்சிப்பை உண்டு பண்ணினார்னு விசுவாசிகளாகிய உங்களுக்கு சொல்ல தெரியணும். ஹல்லேலூயா. இயேசு அந்த பின்மாற்றத்தில் இருந்தவங்களுக்கு ஆகமங்களில் இருந்து தன்னை குறித்து சொன்னப்போ அவங்க உள்ளம் கொழுந்து விட்டு எரிஞ்சது. அடுத்து எதிலே இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருந்ததா? சங்கீத புத்தகம். சங்கீதம் 16:10 வாசிங்க பார்க்கலாம். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். நல்லா சொல்லுங்க. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். செத்து போனவங்க எல்லாருடைய ஆத்மாவும் எங்க போச்சு? பழைய ஏற்பாட்டு காலத்துல பாதாளத்துக்கு போச்சு. ஆனா ஆண்டவர் இயேசுடைய ஆத்துமா பாதாளத்திலே இல்ல, பாதாளத்திலிருந்து 3ஆம் நாள் மேலே வந்து விட்டார். ஹல்லேலூயா. அதாவது இயேசு உயிரோடு எழுந்திருப்பார் என்பதை சங்கீதக்காரன் தொலை தரிசனமாய் பார்த்து எழுதுறான். பிதாவே, உம்முடைய குமாரன் அழிவை காணவே மாட்டார், அவர் என்றென்றும் வாழுவார். என்ன ஒரு தீர்க்க தரிசனம்! அப்போஸ்தலர் நடபடிகளிலே அப்போஸ்தலர் 2:27 வாசிங்க. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர். உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறார். 30வது வசனம். அவன் தீர்க்கதரிசியா இருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற மாம்சத்தின்படி உன் சந்ததியில் கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சொன்னதை அறிந்திருக்கிறார். எங்க? சாமுவேல்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 5 ஆகமங்கள்லயும் இயேசுவை பத்தி சொல்லப்பட்டிருக்குது, சங்கீத புஸ்தகத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 16:10 என்ன சொல்லுது? அவர் அழிவை காண மாட்டார், அவர் என்றென்றும் உயிரோடு இருப்பார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருப்பார்னு சங்கீதக்காரன் அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கிமு 1005வது வருஷத்திலேயே எழுதி வச்சிட்டாரு. இன்னைக்கு வாசிச்சு வாசிச்சு சந்தோஷப்படுறோம். அவர் உயிரோடு எழும்புவார்னு அப்பவே சொன்னாங்களே. மிக அழகாய் விவரிக்கிற ஒரு சங்கீதம் இந்த சங்கீதம். 22:1 வாசியுங்கள். என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? 2வது வசனம். என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர். பிதா இயேசுடைய ஜெபத்தை கேட்டாரா? உங்க சித்தப்படி ஆக கடவுள் இந்த பாத்திரத்தை என்னை விட்டு எடுத்து போடுங்கன்னு சொன்னப்போ பிதா என்ன செய்யல? எடுத்து போடல. அதான் சொல்றார், ஆண்டவரே நான் கூப்பிடுறேன், நீங்க எனக்கு பதில் தரல ஆண்டவரே. 12வது வசனம். அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டு. ஆண்டவர் இயேசு சிலுவையில் அறையப்படுறதுக்கு முன்னாடி 700 போர்ச்சேவர்கள் அவரை சூழ்ந்திருந்தாங்க. எத்தனை பேரா? 700. 700 பேரும் அவர் முகத்துல காரி துப்புனாங்கன்னு சரித்திரம் சொல்லுது. அவர் அந்த கேடு அடைந்தார் என்று வேதம் சொல்லுது. பாசான் தேசத்து பலத்த எருதுகள்னு இங்க யார சொல்றாருன்னா ரோம போர்ச்சேவர்களை. சங்கீதக்காரன் தரிசனமாய் கண்டு எழுதுகிறார், ஆண்டவரே அநேக காளைகள் என்னை சூழ்ந்து கொண்டது. தன்னை குறித்து தான் எழுதுகிறார், ஆனால் மேசியாவை குறித்து தீர்க்க தரிசனமாய் எழுதுகிறார். 14 வாசிங்க. தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது. சிலுவையில தொங்கும் போது அந்த ஜாயின்ஸ் எல்லாம் லூஸ் ஆயிருமா, என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று. விஞ்ஞானிகள் சொல்றாங்க இயேசுடைய விலாவுல குத்தும் போது ரத்தமும் தண்ணீரும் வெளியே வந்துச்சுன்னு. அவன் ஓங்கி குத்துனதுனால அந்த இருதயத்தின் பின்புறம் துவாரம் விழுந்து, நுரையீரலுக்கு கீழேயும் துவாரம் விழுந்து, இருதயத்தில் இருக்கிற ரத்தம் அப்படியே அப்டமினல் கேவிட்டிக்குள்ள வந்து குடல்களின் நடுவே ஓடிச்சான்.
அதத்தான் சங்கீதம் எப்படி பரிசுத்தாவில எழுதி வச்சிருக்காரு பாருங்க. என் இருதயம் இளகி மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருக்கிறது. ஓடுச்சுன்னா லிட்ரலா தான் நடந்துச்சு, எழுத்தின்படி நடந்துச்சு. இயேசுடைய மரணம் சும்மா யாரோ போர்ச்சேவகர்கள் திட்டம் பண்ணனால வந்ததில்லை, பிரதான ஆசாரிகள் காட்டி கொடுத்ததுனால வந்ததில்லை. பிதா முன்குறித்தது. எப்படி மரிப்பார் எழுதி வச்சார். அடுத்த வசனம் வாசிங்க. என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல்வாயோட ஒட்டிக்கொண்டது. என்ன சொன்னாரு? தாகமா இருக்கிறேன்னு சொன்னாரா? சிலுவையில நாவு ஒட்டிக்கொண்டதான். டீஹைட்ரேஷன், ரத்தமெல்லாம் கொட்டி போய் தண்ணியே இல்லாம எழுதி வைத்திருக்கிறார் சங்கீத புத்தகத்துல. இயேசு அதெல்லாம் சொல்றார். இப்படி எல்லாம் சங்கீதக்காரன் எழுதி வச்சானே, வாசிக்கலையா நீங்க? சொல்ல 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 அந்த சீஷர்களுக்கு விசுவாசம் கூடுது. இன்னொரு வசனம் வாசிங்க, 16வது வசனம் வாசிங்க. நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம். அதேதான், அன்னைக்கு இருந்த பிரதான ஆசாரியர்கள் எல்லாரும் பொல்லாத மக்களா அவரை சுற்றி இருந்தார்கள். அடுத்து 17, என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம். இயேசு சிலுவையிலே தொங்கும் பொழுது அவர் அறையில் மாத்திரம் ஆடையை வைத்துவிட்டு மேலே இருந்த அங்கேயே கலற்றினதினால் வீதியில போற எல்லாரும் அவர் அந்த மூச்சு விட கஷ்டப்பட்ட அந்த எலும்புகள் தெரியக்கூடிய அளவுக்கு இருக்கிற காட்சியை பார்த்துட்டு போனாங்களாம். லிட்ரலா தேவன் எழுதி வச்சிருக்கிறார், எலும்புகளை எல்லாம் எண்ணலாம். அடுத்த வசனம், என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு நடந்ததா? என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டார்கள். அப்படியே நடந்துச்சு. சரி, 21, என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும், நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும் போது எனக்கு செவி கொடுத்தருளினீர். இந்த வசனங்கள் எல்லாம் பின்னாடி வரைக்கும் நீங்க வீட்டுல போய் வாசிங்க. 22ஆம் சங்கீதம் அப்படியே இயேசுடைய பாடு மரணங்களை சித்தரிக்கிற சங்கீதம். இது வரைக்கும் ஒருவேளை நீங்க அதை படிக்கலைன்னா இன்னைக்கு வீட்டுல போய் படிங்க. மோசையின் 5 ஆகமங்களையும் தன்னை குறிச்சு எழுதியிருக்கிறத சொன்னாரு, சங்கீதத்துல தன்னை குறிச்சு எழுதியிருக்கிறத சொன்னாரு. இன்னொரு சங்கீதம், மகிமையான ஒரு சங்கீதம், சங்கீதம் 110 4வது வசனத்தை வாசிக்கலாம். நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார். மனம் மாறாமலும் இருப்பார். அவர் என்றென்றும் ஆசாரியர். அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆசாரியர்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க, இவர் ஒரே ஆசாரியர். பழைய ஏற்பாட்டு காலத்துல நிறைய பலி செலுத்துவாங்க, தினம் செலுத்துவாங்க. இவர் ஒரே பலியை செலுத்திட்டார். என்றென்றும் என்றால் உயிரோட இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? உயிரோடு இருக்கிறார். அவர் என்றென்றும் ஆசாரியர். அவர் மரித்து உயிரோடு எழுந்து பரலோகத்திற்கு சென்று இன்றும் உயிரோடு இருக்கிறவர். இத சொல்ல 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 சீஷர்களுக்கு இருதயம் என்ன செஞ்சதா? கொழுந்து விட்டு எரிந்து. யூதருக்கு பழைய ஏற்பாட்டுக்கார தீர்க்கதரிசனம் ரொம்ப பிடிக்கும். ஜீசஸ் எப்படியெல்லாம் எல்லாத்தையும் நிறைவேற்றினு சொல்ல 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 விசுவாசம் கூடுச்சு. வேகமா தீர்க்க தரிசனங்கள்லயே மிக அதிகமா இயேசுவை பத்தி சொன்ன தீர்க்க தரிசன புஸ்தகம் ஏசாயா. கன்னியின் வயிற்றில் பிறப்பார்னு சொன்னார். அவருடைய நாமம் என்ன? ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், ஏசாயா 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஏசாயா 53 அவருடைய பாடு மரணங்கள் எப்படி இருக்கும்னு 53 சொல்லுது. 61ஆம் அதிகாரம் அவர் எப்படி ஊழியம் செய்வார், எப்படி வல்லமையோடு ஊழியம் செய்து ஜனங்களை விடுதலை செய்வார் என்று சொல்லுது. 11ஆம் அதிகாரம் 1 வசனத்துல ஈசாயின் அடி மரத்திலிருந்து ஒரு கிளை தோன்றி, ஒரு துளிர் தோன்றி. பொதுவா மரத்துல எங்க துளிர் தோன்றும்? மேல, அப்படித்தானே? ரொம்ப நாளா எனக்கு இந்த வசனம் புரியவே இல்லை. அது என்ன அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி? ராஜாக்கள் எல்லாம் தப்பு செஞ்சு எல்லாம் சிறைப்பட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ராஜாவே இல்லை தேசத்துல. ஆள 400 வருஷம் அமைதி காலமா இருந்துச்சு. ராஜா கிடையாது, ஆசாரியன் கிடையாது, தீர்க்கதரிசி கிடையாது, சத்தியம் கிடையாது. 400 சைலண்ட் இயர்ஸ். இயேசு பிறக்கிறதுக்கு 400 வருஷத்துக்கு முன்னாடி மரம் வெட்டப்பட்ட மாதிரி இஸ்ரவேல் என்ற ஒரு ராஜ்யம் முழுசு அழிஞ்சு போச்சு. ஆனா அடி மரத்திலிருந்து ஒரு துளிர் வந்துச்சான். அதுதான் இயேசு என்ற ராஜா. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் இயேசு அடிமரத்திலிருந்து, ஈசா என்ற அடிமரத்திலிருந்து உதித்தவர். நம்பிக்கை இழந்து போன இஸ்ரவேல் ராஜ்யத்துக்கு நம்பிக்கையை கொடுக்கும்படி வந்தவர் தான் ஆண்டவர். உங்களுக்கும் அதுதான். வாழ்க்கையில எல்லாம் வெட்டப்பட்டு ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஒரு துளிர் தோன்றும். ஹல்லேலூயா.
நம்பிக்கை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க, காரியம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. எனக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். உங்க வாழ்க்கையில அடி மரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றும், ஒரு நம்பிக்கை பிறக்கும், ஒரு விடியல் உண்டாகும், ஒரு வெளிச்சம் வரும். இயேசு உங்கள் வாழ்க்கையில புதிதான காரியங்களை செய்ய உண்மையுள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. பல தீர்க்க தரிசனம் இருக்குது, எல்லாவற்றையும் சொல்ல நேரம் இல்ல, வேகமா வாசிக்கலாம். மீகா 5:2 வாசிங்க. எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு. எங்க இருந்து வருவாரா? பெத்லகேமில் பிறப்பார். இஸ்ரவேலை ஆளுகிறவர் எங்கே பிறப்பார் சொல்லிருப்பாரு இயேசு. நீங்க பாருங்க, நான் எந்த ஊர்ல பிறந்தேன்? பெத்லகேமில் பிறந்தேன். மீகா சொன்னார்ல, நான் பெத்லகேமில் பிறப்பேன் அப்படின்னு, அதே மாதிரி பெத்லகேமில் பிறந்தேன். இன்னொருவர் சகரியா 9:9 வாசிங்க. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதை மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். ஆண்டவர் இயேசு எருசலேமுக்கு பவனியாக எதுல போனார்? கழுதையின் மேல ஏறி போனார். ராஜாக்களை கழுதையில் ஊர்வலம் வைத்துதான் கொண்டு வருவார்கள். சாலமோனை அப்படித்தான் அபிஷேகம் செய்தார்கள். பாருங்கள், தாழ்மை உள்ளவர், அவர் ரட்சிக்கிறவர். யார் எழுதி வச்சிருக்கிறார்? சகரியா எழுதி வச்சிருக்கிறார். தீர்க்க தரிசனங்கள் அப்படியே நிறைவேறுச்சு இயேசு வாழ்க்கையில. கடைசியா மல்கியா 3:1 வாசிங்க. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லுங்க, இது யாரை குறிச்சு சொல்லி இருக்குது? யோவான் ஸ்நானனை குறிச்சு சொல்லி இருக்குது. நான் என் தூதனை அனுப்புவேன், அவன் போய் என்ன செய்வான்? வழியை ஆயத்தம் பண்ணுவான். கடைசி ப்ராஃபஸி யாரை பத்தி தெரியுமா? யோவான் ஸ்நானனை பத்தி தான் சொல்லி இருக்குது. வாசிங்க கடைசி மீகா 4:2-5 வாசிங்க. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். யார் அந்த நீதியின் சூரியன்? ஆண்டவர் இயேசு. நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். வெளியே புறப்பட்டு போய் 5வது வசனம். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதுக்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். யார் திருப்புவா? யோவான். அப்போ இயேசுவாகிய நீதியின் சூரியன் வரதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு முன்னோடி வருவான் அப்படின்னு யோவானை பத்தி கூட வேதம் சொல்லி இருக்குது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதையெல்லாம் விவரித்து காண்பித்த உடனே அவங்க இருதயம் என்ன செஞ்சதான்? கொழுந்து விட்டு எரிந்தது. அடுத்த வசனம் என்ன சொல்லுது அதை மட்டும் நீங்க வாசிக்கணும் நான் விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:33 வசனம். அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிட்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் சொன்னாங்க. ஒரு பின்மாற்ற வாழ்வுக்கு போனவங்களுக்கு இயேசுவை குறிச்ச அறிவு தான் திரும்ப அவங்கள எருசலேமுக்கு கொண்டு வந்துச்சு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் இவ்வளோ விளக்கங்களை இன்னைக்கு நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, கடைசி நாட்கள், துருபதேசங்கள் பெருகிக் கொண்டிருக்கிற ஒரு நாட்கள், பொய்யான சத்தியங்கள் உலகமெல்லாம் போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற அந்த நாட்கள்ல திருச்சபையானது இயேசுவை குறித்தும் ரட்சிப்பை குறித்தும் அவருடைய மீட்பை குறித்தும் அவருடைய வருகையை குறித்தும் அவருடைய ரகசிய வருகையை குறித்தும் பகிரங்க வருகையை குறித்தும் தெளிவான அறிவுள்ளவர்களா இருக்கணும். இந்த சீஷர்கள் கொஞ்சம் தெரிஞ்சிருந்துச்சு, ரொம்ப தெரியல. ஆனா ஆண்டவர் சொல்றார், ஏற்கனவே சொல்லி கொடுத்தேனே, ரிமைண்ட் பண்றார். இந்த நாட்கள்ல வேதத்தை திரும்ப 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 படிங்க. இயேசுவை குறிச்ச வார்த்தைகளை படிங்க, நம்பிக்கையின் வசனங்களை படிங்க, விசுவாச வார்த்தைகளை படிங்க, விடுதலையின் வசனங்களை படிங்க, சுகம் இல்லாம இருந்தா சுகத்திற்கான வசனங்களை படிங்க, நம்பிக்கை இல்லாம இருந்தா நம்பிக்கைக்கான வசனங்களை படிங்க. ஆத்துமாவை பலப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க. உங்களை வலுவ பண்ணுகிற எந்த காரியத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. அந்நேரமே எழுந்து எருசலேமுக்கு திரும்பி போய் நடந்ததெல்லாம் சொல்லி தாங்கள் அவரை அறிந்து கொண்டதை சொன்னார்களா.
உங்களில் ஒருவர் கூட பின்வாங்கி போகாமல் உங்கள் ஆத்துமா ஈடேற நீங்கள் விசுவாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். சொல்லுங்கள், தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அவன் பின்வாங்கி போவான், ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. ஒரு காரியமும் உங்களை பின்வாங்க கூடாது. எல்லாரும் ஒரு நிமிஷம் இருக்கிற இடங்களில் எழும்பி நிற்கலாமா? தேங்க்யூ ஃபாதர். ஹல்லேலூயா. 100 நாட்கள் உபவாசித்து இந்த 101வது நாளிலே நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். இயேசுவே, என்ன நடந்தாலும் நான் உங்களை விட்டு பின்வாங்க மாட்டேன் ஆண்டவரே. நான் உங்களை விட்டு பின்வாங்க மாட்டேன் ஆண்டவரே. ஒரு சீடன் அப்படி சொன்னான், ஆனால் 3 முறை மறுதலித்து போனான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியின் அருள் மாறி ஊற்றப்படும் பொழுது அதே சீஷன் எழும்பி இயேசுவை பிரசங்கிக்கிறார். உங்க வாழ்க்கையில தேவனுடைய வசனமும் ஆவியின் அபிஷேகமும் தான் உங்களை பின்மாறாம கர்த்தருக்குள் ஸ்திரப்படுத்தும். எல்லாரும் வாயை திறந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. உம்மை வருத்தும் வழியில் நடந்தால் என்னை திருத்த வேண்டும் தேவா. உம்மை வருத்தும் வழியில் நடந்தால் என்னை திருத்த வேண்டும் தேவா. கருத்தோடு உமது வசனம் கற்று தந்து நடத்த வேண்டும். கருத்தோடு உமது வசனம் கற்று தந்து நடத்த வேண்டும். மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே துதியும் கனமும் தூயோனே உமக்கே துதியும் கனமும் தூயோனே உமக்கே துதியும் கனமும் தூயோனே உமக்கே துதியும் கனமும் தூயோனே உமக்கே. ஆண்டவரே, திருச்சபையை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் அப்பா. கடைசி நாட்களில் பொல்லாத காலங்கள் வரும் என்று சொன்னீர். உம்முடைய ஜனம் உம்முடைய வசனத்தில் ஸ்திரப்பட்டு உம்முடைய சன்னிதானத்தில் பலப்பட்டு ஒருபோதும் உம்மை விட்டு விலகி போகாதபடி கர்த்தர் திருச்சபையை வேலி அடைப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் வேலி அடைப்பீராக. ஒவ்வொரு ஆத்துமாவையும் வேலி அடைப்பீராக. வேத வசனங்களை கற்று இருதயம் கொழுந்து விட்டு எறிவதாக திரும்பி வருவார்களாக. ஒருவேளை இன்றைக்கு யாராவது உம்மை விட்டு விலகி இருந்தால் நீர் அவர்களை திருப்பிக் கொள்ள வேண்டும் என்று உம்முடைய அடியாள் ஜெபம் செய்கிறேன். உம்முடைய அடியாள் ஜெபம் செய்கிறேன் ஆண்டவரே. என் ஜெபத்தை கேளும். ஒருவராவது பின்வாங்காதபடி உம்முடைய வருகையில எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட என் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வீராக. தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த ஊழியத்தை உங்கள் ஜெபங்களாலும் காணிக்கைகளாலும் தாங்குங்கள். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி Bible Calls number 4/556 Parisalai, Mugapper East, Chennai 600037, India. Contact number 919244448080 918939397739. Our email ID biblecalls@gmail.com. Our website www.thejesusmission.in, www.biblecalls.com. இந்த ஊழியத்தை உங்கள் பொருளாலும் காணிக்கையாலும் தாங்க அன்போடு அழைக்கிறோம். எங்கள் வங்கி விவரம் The Jesus Mission, account number 747045 Indian Bank, Chennai 10. IFS code IDIB 000K071.
எமது நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பைபிள் டிவி வெப் டிவியிலும் காணத் தவறாதீர்கள். இறைவன் இயேசு உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக.